ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கீங்களா மேம்? போயிருக்கோம். எப்படின்னா வெக்கேஷன் இந்த சம்மர் ஹாலிடேஸ் வருதுல்ல, அப்போ அவர் வந்து ஷூட்டிங் போனார்னா எங்களையும் கூட்டு போயிடுவார். ஓகே. லைக் ஐ ரிமெம்பர் பிருந்தாவன் கார்டன்ஸ்னு ஊட்டியில் அந்த கொஞ்சம் லாஸ்ட் படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார்ல, நவராத்திரி சிவாஜி சாரோட படம் நவரத்னம். அப்புறமா வந்து இன்னொரு ஒரு பச்சை கிளிக்கு ஒரு அந்த படம் பேர் எனக்கு தெரியல, அந்த படம் தான் அவங்களே பாடுவாங்க, அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த படம் ஷூட்டிங்க்கு ஊட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சபாபதி அண்ணன்னு அவருடைய பிஏ மீன்ஸ் நாட் அஃபிஷியல் பி, ஓகே, படிக்காத பி, ஹெல்ப், ஓகே, அவருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறது எடுத்து வைக்கிறது எல்லாம். ஸோ சபாபதி அண்ணனும் வந்திருந்தாரு, அம்மா சேச்சா நாங்கள் சிஸ்டர்ஸ் லதா கீதா சுதா ஜானகி எல்லாரும் போயிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஷூட்டிங் பார்க்குறதுனா பாருங்க, நாங்கள் அதே ஹோட்டல் தங்கியிருந்த ஹோட்டல்லையே அந்த பச்சை கிளிக்கு ஒரு ஏதோ ஒரு பாட்டு திருப்பி அதையே எடுத்துட்டு இருந்தாங்க. அவரு வந்து இது மாதிரி பட்லர் மாதிரி என்னமோ ஒரு சீன் ரொம்ப அதையே திருப்பி எடுத்த மாதிரி போர் அடிக்குது சேச்சா, நாங்க வெளியில சுத்தி பார்க்கணும் அப்படின்னு, எவ்வளோ பேருக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி போங்க அப்படின்னு சபாபதி அண்ணனை எங்க கூட அமுச்சு வச்சாரு. ஸோ ஹார்ஸ் ரைடிங் அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அவ்வளோ டயர்டா ராத்திரி வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். படுக்கும்போது எல்லாருமே ஒருத்தர் ஒரு சைடு ஒரு ரூம், ஒருத்தர் கீழே, அந்த மாதிரிலாம் படுத்துட்டோம். ஆனா அவர் எல்லாரையும் தூக்கி ஒழுங்கா பெட்ல போட்டு அந்த ஸ்பாட்ல சோ லவபிள். ஆக்சுவலா வந்து இஸ் சோ லவபிள். ஓகே. ஏன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம பாசம் காட்டுறது. எங்க 5 பேரு குழந்தைங்களை அப்பா எப்படி பாப்பாரோ அப்படிதான் பார்த்தாரு. ஓகே.